Hi viewers, welcome to our channel. நாம இன்னைக்கு இட்லி மாவு வச்சிட்டு ஒரு மெதுவடை செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுங்கறத இப்ப பாப்போம். நான் வந்துட்டு அதுக்கு 1 கப் இட்லி மாவு வச்சிருக்கேன். நம்ம இந்த 1 கப் இட்லி மாவை இந்த மாதிரி ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். 1 கப் இட்லி மாவு சேர்த்துட்டு அதே மாதிரி கப்ல ஒரு 1/4 கப் ரவை அதையும் இதுல சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் உப்பு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இட்லி மாவோட ரவை ரொம்ப தண்ணியாக லிக்விடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த திக்னஸ் இருந்தால் தான் அந்த ரவை கொஞ்சம் நேரம் ஊறினா அது இன்னும் சரியாக வரும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour விட்டுடலாம். இது விட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். 1/2 hour ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இது இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1/4 ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் மிளகு ரெண்டையும் இதில் சேர்த்துட போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குந்து அதை இதில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பில்லை, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குந்து, சிறிதளவு மல்லி தழை அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குந்து அதை இதில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் குறைவாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது எண்ணெய் சூடாகிட்டதை நம்ம வடையை இப்படி கையில் தட்டி விட்டுருவோம். தண்ணி தொட்டுட்டு நம்ம இந்த கலவையை நம்ம உதின் வடையை எப்படி தட்டி விடுவோமோ அந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட போகிறோம். இதை வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம், இல்லைன்னா மேலே மட்டும் கருகிடும், உள்பக்கம் வேகாது. ஸோ மிதமான தீயில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்குவோம். நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம இட்லி மாவுலேயே இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். திருப்பி விடுங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதும் திருப்பி விடலாம். மறுபடியும் அதே போல் 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வெந்து வர மட்டும் மிதமான தீயில் ஸ்லோ ஃபயரில் இதை குக் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துடுச்சு. 2 பக்கமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி மாவு மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பாக நல்லா மொறுன்னு இருக்கும். இதை எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு மீதமுள்ளதையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட இட்லி பேட்டர் மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஐட்டம்ஸ் தான், அதை யூஸ் பண்ணிவிட்டு செஞ்சிடலாம். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.